Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So இன்னைக்கு வீடியோவில் fifth schedule of the Indian Constitution பற்றி பார்க்க போகிறோம். So first இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் 244 and clause number 1. So இது வந்து நமக்கு part 10 of Indian Constitution which deals with scheduled areas and tribal areas. So அது கீழே article 244ல நமக்கு என்ன provision இருக்குன்னா provisions relating to the administration and control of scheduled areas and scheduled tribes. ஸோ இதில் மேஜராக நம்ம எது பார்க்குறோம் administration and control of scheduled areas. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன் எனி ஸ்டேட் அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எக்ஸப்ட் அஸ்ஸாம் மெகாலயா திரிபுரா அண்ட் மிசோரம் ஏன் இந்த 4 ஸ்டேட்ஸும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா 6th ஸ்கெடியூல் அது வந்து இந்த 4 ஸ்டேட்ஸை வச்சு டீல் பண்ணும். ஸோ அந்த ஸ்கெடியூலில் பார்க்குறதுனால இந்த 4 ஸ்டேட்ஸை விட்டுட்டு மற்ற ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட ப்ரொவிஷன் படி பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஸ்கெடியூல்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாம். லைக் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்காங்க ரொம்ப அப்படின்னா அவங்கள வந்து ரொம்பவே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பிரசிடென்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து ஸ்கெடியூல்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஏரியாவில் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அதில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 20 இருக்கலாம். இப்போ நம்ம வந்து 20 எடுத்துக்கலாமே. ஸோ அதில் வந்து 20 மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து 3/4 அதாவது ஆல்மோஸ்ட் 15 மெம்பர்ஸ் வந்து அந்த ட்ரைபல் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்தந்த ஸ்டேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்க வந்து மெம்பர்ஸாக இருக்கணும். அது போக சப்போஸ் இப்போ வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயே இந்த 15க்கும் கீழே தான்ப்பா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ட்ரைபல் மெம்பர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு வந்து லெஜிஸ்லேச்சர்லேருந்து 15 3/4 வந்து எடுக்கணும். நான் 20 வச்சதுனால 15ன்னு சொல்கிறேன். ஸோ ரூல் வந்து பார்த்திங்கன்னா 3/4 வந்து தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட்க்கு இந்த ஆக்டில் என்னென்ன இந்த ஆர்டிக்கல் என்னென்ன பவர்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டு இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்கெடியூல்டு ஏரியா ஆஃப்டர் கன்சல்டேஷன் வரும். ஸோ கன்சல்டேஷன் வித் கவர்னர். ஸோ கவர்னரோட அந்தந்த ஸ்டேட் இருக்கும் இல்லையா ஸோ கன்சர்ன்டு ஸ்டேட்டோட கவர்னரோட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்கெடியூல்டு ஏரியா வந்து அந்த பிரசிடென்ட் வந்து நம்ம இன்க்ரீஸும் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெசெண்ட் எனி ஆர்டர் மேட் அண்ட் மேக் ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் அதாவது ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்கெடியூல்டு ஏரியா ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆர்டர் ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து ரிமூவ் பண்ணலாம் லைக் ரீடேக் பண்ணலாம் அப்ரோகேட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ் ஆர்டர் வந்து கவர்னரோட கன்சல்டேஷன் அப்புறம் ப்ரொக்ளைம் பண்ணலாம். அந்த பவர்ஸும் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர்னர் லைக் கவர்னரோட ரோல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். So he or she can direct that any particular act of parliament or of the state legislature shall not apply to a scheduled area. ஸோ இது வந்து நம்ம ஸ்கெடியூல்டு ஏரியா டிக்ளேர் பண்ணுறதுக்கான ரீசனே அவங்கள வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துக்க போகிறோம் அப்படின்றது தான் கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஏதாவது ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து கவர்னர் வந்து இந்த ஸ்கெடியூல்டு ஏரியாவுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் அவர் வந்து இந்த ஸ்கெடியூல்டு ஏரியாவுக்கு இந்த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஆக்ட் வந்து செல்லாது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கான பவர் வந்து கவர்னர் கிட்ட இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஸ்கெடியூல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கான பவர் பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு டிசைட் பண்ணுறது கவர்னர் கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நமக்கு ஸ்கெடியூல்டு ஏரியா எந்தெந்த ஸ்டேட்லலாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேட்ஸில் வந்து நமக்கு ஸ்கெடியூல்டு ஏரியா இருக்குது. இதை வந்து நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஃபேக்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா அண்ட் ராஜஸ்தான். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட். ஸோ கவர்னர் வந்து இந்தந்த ஸ்டேட்ஸில் வந்து இந்தந்த ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா கவர்னர் ரெப்ரசன்ட். ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அவங்கள கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலோட பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தீஸ்
ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இவங்களோட வெல்ஃபரும் அட்வான்ஸ்மெண்ட் பற்றினதுக்காக தான் இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலே வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கெடியூல் கீழே. ஸோ இவங்களை கன்சல்ட் பண்ணி தான் கவர்னர் ஒரு முடிவெடுப்பார். அவர் முடிவெடுத்ததுக்கப்புறம் அது வந்து பிரசிடென்ட்டோட அசென்ட்காக போகும். அதுக்கப்புறம் தான் அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 10 ஸ்டேட்ஸில் வந்து நமக்கு வந்து ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக தட் இஸ் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இந்த ஸ்கெடியூல்டு ஏரியா ரிலேட்டடான ஒரு எஸ்சி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நியூஸ் ஆர்டிக்கல் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நோ 100% கோட்டா ஃபார் ட்ரைபல் டீச்சர்ஸ். அதாவது ஆந்திர பிரதேஷில் நமக்கு ஸ்கெடியூல் ஏரியா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கெடியூல்டு ஏரியாவில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 100% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க ட்ரைபல் டீச்சர்ஸ்க்கு. ஸோ ஸ்கெடியூல்டு ஏரியாவில் நமக்கு அந்த ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல் ட்ரைப் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறவங்களும் ஃபுல்லாகவே 100%மே ட்ரைபல் டீச்சர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதை வந்து இப்போ வந்து நமக்கு இது ஆக்சுவலி வந்து இந்த ஆர்டர் வந்து 2000 வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எஸ்சி ஜட்ஜ்மெண்ட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 100% ரிசர்வேஷன் அப்படின்றது அன்கான்ஸ்டியூஷனல். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் படி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும் 100% ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா வாட் அபவுட் அதர் ஸ்கெடியூல்ட் கேஸ்ட் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஹவ் கோட்டட் இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட். அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் வந்து எந்த ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் எஸ்டிக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் கொடுங்க இல்லை எஸ்சிக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் கொடுங்க, பட் அது எப்போயுமே ஓவராலாக 50% வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி 100% அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது, ஆந்திர பிரதேஷ் வந்து ஸ்கெடியூல்டு ஏரியா இருக்குது. நமக்கு 5th ஸ்கெடியூல் கீழே வருது இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட், கேப்ஸ் ரிசர்வேஷன் at 50%, and it goes against this order 2000 order goes against equal opportunity for all. ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 100% ரிசர்வேஷன் வந்து ரொம்பவே டிஸ்கிரிமினேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது வந்து அது எப்படி நியாயமாகும்? லைக் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்றதுக்காக ஸ்கெடியூல் ட்ரைபல் அந்த ட்ரைபல் டீச்சர்ஸ் தான் ட்ரைப்ஸை டீச் பண்ணணும்னு என்ன ரூல் இருக்குது? இது வந்து ரொம்பவே தப்பான ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it guys. Thank you so much for watching. Happy learning.